Hi students, Unit 5, Exercise 5.3, 13th problem. Given question, find the intercept. So, நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? Intercept தான் கண்டுபிடிக்க போறோம். So, intercept நமக்கு two difference இருக்கு. ஒன்னு y intercept, அடுத்தது intercept form. y interceptனா நமக்கு என்னது? c யோட வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? y intercept சொல்லுவோம். அடுத்து நமக்கு intercept form x by a plus y by b equal to 1. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்டர்செப்ட் ஃபார்ம். ஸோ நமக்கு இந்த கொஸ்டினில் y இன்டர்செப்ட் கொடுக்கல, அப்போ நம்ம இதை யூஸ் பண்ண போகிறதில்ல. செகண்டாக இருக்குது x by a plus y by b equal to 1 தான் யூஸ் பண்ண போகிறோம். மேட் பை த ஃபாலோயிங் லைன்ஸ் ஆன் த கோஆர்டினேட் ஆக்சிஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருக்க கோஆர்டினேட் ஆக்சிஸை யூஸ் பண்ண நம்ம ப்ராப்ளம் போட போகிறோம். சப்டிவிஷன் 1 நான் போட்டு காமிக்கிறேன். சப்டிவிஷன் 2 நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. சப்டிவிஷன் 1 சொல்யூஷன் 3x minus 2y minus 6 equal to 0. ஸோ நமக்கு என்ன தெரியும்? இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம்னு தெரியும். x by a plus y by b equal to 1 இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். நான் எதுக்கு சைடில் எழுதுக்கேன்னா சும்மா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இங்கே எழுதிருக்கேன். இதை நான் ஃபார்முக்கு வரும்போது நம்ம காட்ட போகிறோம். ஸோ ஃபார்முலா நமக்கு எப்படி வரணும்னா லாஸ்ட் இங்கே 1ன்னு வரணும். அப்போ லாஸ்ட் 1ன்னு வரணும். இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் இருக்கணும். இங்கே -6 இருக்குல்ல, அப்போ அது ஈக்குவலுக்கு இந்த சைடில் கொண்டு போங்க. ஏன்னா நமக்கு இந்த ஃபார்முலாவோட சைடில் என்ன இருக்குது? ஈக்குவலுக்கு அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. அதால் 3x minus 2y equal to -6 இந்த சைடு போகும்போது என்ன ஆகும்? +6 சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஆகும்? இந்த சைடில் கண்டிப்பாக 1 இருக்கணும். ஸோ அதான் நம்ம ஃபார்முலாவோட மெத்தடு. ஸோ அப்போ நம்ம 1ன்னு மாற்றணும். அப்போ 6 1ன்னு மாற்றணும். என்ன பண்ணணும்? ஃபுல் ஈக்குவேஷனை 6ஆல் டிவைட் பண்ண போகிறோம். டிவைடட் பை 6. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பராலே ஃபுல்லாக டிவைட் பண்ணும். அப்போ தான் 1 வரும். ஸோ இங்கே 6 இருக்குது, அதில் 6ஆல் டிவைட் பண்ணுறேன். 3x by 6 minus 2y by 6 equal to 6 by 6. ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 1 6 is 1 6 is 6 1 தான் இருக்கும். ஸோ இதுவும் கேன்சல் பண்ண முடியும். 1 3 is 3 2 3s are 6 1 2 is 2 3 2s are 6. ஸோ பேலன்ஸ் இருக்கிறத எழுதுங்க. நியூமரேட்டரில் எதுவுமே இல்லை, 1 தான். 1 into x x தான். x by 2 minus 1 into y y தான். y by 3 equal to 1. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்மளோட ஃபார்மேஷனுக்கு கொண்டு வந்துடும். x by a plus y by b equal to 1. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த இன்டர்செப்ட்ஸை கண்டுபிடிப்போம். ஸோ இன்டர்செப்ட்னால நமக்கு என்னது? a வேல்யூ b வேல்யூ தான் நமக்கு. ஸோ a வேல்யூ நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு? ஃபார்முலா படி கீழே x கீழே இருக்கிறது என்னது? a ஓட வேல்யூ 2 அண்ட் b ஈக்குவல் டு b இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்குது. ஃபார்முலா படி நமக்கு இங்கே ப்ளஸ் தான் இருக்கணும், ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது. அப்போது எதோட வேல்யூ வந்து இந்த மைனஸாக எடுத்துக்கணும்? b யோட வேல்யூ தான். ஸோ b வேல்யூ இஸ் -3. ஸோ a வேல்யூ b வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இன்டர்செப்ட் மீன்ஸ் இந்த a வேல்யூவும் b வேல்யூவும் தான் கண்டுபிடிக்கணும். அதுவும் எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி? x by a plus y by b equal to 1. ஸோ இதே மாடல் தான் சப்டிவிஷன் 2. 4x plus 3y plus 12 equal to 0. 12 அந்த பக்கம் போகும்போது -12 மாறும். ஸோ -12 என்ன பண்ணும்? ஃபுல் வேல்யூவையும் -12 டிவைட் பண்ணுங்கள். வர ஆன்சர் மைனஸில் வந்துச்சுன்னா அதையும் கன்ஃபார்மாக டினோட் பண்ணணும். ஸோ இங்கே டினோட் பண்ணியிருக்கல மைனஸ் அது மாதிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14. Find the equation of a straight line. கொஸ்டின் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? Find the equation of a straight line கண்டுபிடிக்க போகிறோம். இதில் 2 சப்டிவிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முதல்ல பார்ப்போம். பாசிங் த்ரூ 1, -4. ஸோ ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 1, -4. ஸோ அப்போ இது x, அடுத்த வேல்யூ y and has intercept which are in the ratio. ஸோ ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு இன்டர்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்செப்ட்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம். y இன்டர்செப்ட்னா தான் c. ஜென்ரலாக இன்டர்செப்ட்னா நமக்கு என்னது? அந்த x by a plus y by b equal to 1 தான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டுருங்க பாரு, and has intercept which are in a ratio. ஸோ இன்டர்செப்ட் லாஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 13th கொஸ்டினில் a வேல்யூவும் b வேல்யூ. ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேஷியோவில் a வேல்யூவும் b வேல்யூ கொடுத்துருக்காங்க 2:5ன்னு. ஸோ கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, நான் எழுத மாட்டேன். 2:5. ஸோ அப்போ a வேல்யூ b வேல்யூ நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு? 2 and 5 தெரிஞ்சிச்சு. ஸோ கிவன் வேல்யூஸ் a வேல்யூ ரேஷியோ நம்ம எப்படி எழுதுவோம்? a ratio b equal to 2:5. ஸோ a வேல்யூ இஸ் 2 and b வேல்யூ இஸ் 5. கொஸ்டினில் நமக்கு a வேல்யூவும் b வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. இது யூஸ் பண்ணி தான் நம்ம இன்டர்செப்ட்னு கேட்டதால அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்முலாவில் போட போகிறோம். ஏன்னா நமக்கு இன்டர்செப்ட்டும் ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்செப்ட் ஃபார்முலா நமக்கு என்னது? x by a plus y by b equal to 1. ஸோ ரெக்வயர்டு ஈக்குவேஷன் நமக்கு இந்த ஃபார்முலா இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும் பாருங்கள். இந்த ரேஷியோ நம்ம பையில் எழுதும்போது எப்படி எழுதுவோம்? a by
பி. ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் இருக்க நியூமரேட்டராகவும் செகண்ட் டினாமினேட்டரும் எழுதுவோம். ஈக்குவல் டு அப்போ 2/5 எழுதுவோம். இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு பாருங்க, ஏ வேல்யூ பி வேல்யூ. ஸோ எதுவுமே நமக்கு தெரியாது, அதனால நான் என்ன பண்ண போறேன்னா ஏபின்றத சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோவில் கொடுத்துருக்கிறத நம்ம இப்படி தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் வேல்யூஸை. இது ரேஷியோ வேல்யூஸ் தான். நாம தான் என்ன பண்ணோம், இதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரேஷியோனா என்ன இருக்குது, மொத்த வேல்யூஸில் 5 மடங்கு பீனும் 2 மடங்கு ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மொத்தமாக ஒரு பவுல் இருக்குன்னா, ஸோ ஒரு ஃபுல் பாட்டில் இருக்குன்னா அந்த ஃபுல் பாட்டிலில் 2 இந்த 2 பாக்ஸ் மட்டும்தான் என்னது ஏவோட வேல்யூ. 1 2 3 4 5. ஸோ இந்த 5 பாக்ஸஸ் என்னது பியோட வேல்யூ. ஸோ நமக்கு பாக்ஸஸாக தெரியுமே தவிர அந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அது எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ரேஷியோவில் கொடுத்ததால இந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஏ வேல்யூ பி வேல்யூ எதுவுமே தெரியாதால ஸோ இதை ஏன்னு எடுத்துக்க போகிறேன். டிவைட்லுக்கு பி பார்க்கும்போது மல்டிபிள் ஆகும் 2b/5. ஸோ இப்போ நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா ஏக்கு பதிலாக 2b/5 யூஸ் பண்ண போகிறேன். ஸோ x/2b/5 ப்ளஸ் y/b. ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். எப்பவுமே பை கீழே பை இருந்தால் நம்ம என்ன பண்ணோம், ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம். ஸோ இது 2b ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 2b டிவைட் தான் இருக்குது. அப்போது 5 தலைக்கீழே மாறுமா, x இன்ட்டு 5/2b ப்ளஸ் y/b ஈக்குவல் டு 1. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும் பாருங்கள், ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ அந்த பாயிண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட்டிங் 1, -4. ஸோ இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு கொடுக்குறேன் இன்ட்டு 5/2b ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ -4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -4/b ஈக்குவல் டு 1. 5/2b -4/b ஈக்குவல் டு 1. ஸோ நமக்கு எப்போவுமே டினாமினேட்டர் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஈக்குவலாக என்ன பண்ணுவோம், ஈக்குவலாக சேஞ்ச் பண்ணும். இங்கே 2b இருக்குது, ஆனால் இங்கே 1b தான் இருக்குது. அப்போ இங்கேயும் 2 மாத்திரம் நம்ம என்ன பண்ணணும், நியூமரேட்டரில் டினாமினேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5/2b மைனஸ், ஸோ மேலேயும் இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், 4 2s are 8/b இன்ட்டு 2 2b ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே டினாமினேட்டர் ஈக்குவலாக மாறிடுச்சு. அப்போ நியூமரேட்டர் அப்படியே கேல்குலேட் பண்ணுங்கள். 5 - 8 ஈக்குவல் டு 2b ஒன்ஸ் ஆகிடும். 2b டிவைட் இந்த பக்கம் போகும்போது என்னாகும், மல்டிபிள் ஆகும். 1 இன்ட்டு 2b 2b. ஸோ இப்போ b வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். 5 - 8 நமக்கு என்னது 3, பிகஸ்ட் நம்பர் மைனஸ். ஸோ -3 ஈக்குவல் டு 2b. b வேல்யூ தான் வேணும். அப்போது மல்டிபிளுக்கு 2 இந்த பக்கம் வரும்போது டிவைடாக சேஞ்ச் ஆகிடும். b வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த b வேல்யூ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம்ல a ஈக்குவல் டு 2b/5 அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த b வேல்யூ என்ன பண்ண போகிறோம், நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் b ஈக்குவல் டு -3/2 இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ நமக்கு ஈக்குவேஷன் a ஈக்குவல் டு 2b/5. a ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2b மல்டிபிள் இருக்குது. ஸோ அதில் மல்டிபிள் போட்டுருக்கேன். -3/2 டிவைடட் பை 5. ஸோ இது 2 மல்டிபிள் தான் இருக்குது. 2 2 கேன்சல் பண்ணியாச்சு. பேலன்ஸ் a ஈக்குவல் டு -3/5. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு, பியோட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. b வேல்யூ -3/2, a வேல்யூ -3/5. ஸோ கொஸ்டினில் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க. நம்ம y இன்டர்செப்ட் யூஸ் பண்ணி தான் கொடுத்த ரேஷியோ யூஸ் பண்ணி a/b எடுத்துட்டு அதை a வேல்யூவும் எடுத்து இன்டர்செப்டில் சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், b வேல்யூ கண்டுபிடிச்சோம். அந்த b வேல்யூ எடுத்துகிட்டு போய் நாம் யூஸ் பண்ண அந்த ஏல என்ன பண்ணுவோம், சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷன் 1ல் b வேல்யூ a வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் கொஸ்டினில் நமக்கு கேட்டது ஃபைண்ட் த ஈக்குவேஷன்ஸ் தான். ஸோ ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுங்க, y இன்டர்செப்டில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க உங்களோட ஈக்குவேஷனில். ஸோ நான் அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். x/a + y/b ஈக்குவல் டு 1. ஸோ நமக்கு என்ன தெரியும், எக்ஸோட ஏவோட வேல்யூ -3/5. ஸோ பை கீழே பை இருக்குது ப்ளஸ் y
பியோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், -3/2 ஈக்குவல் டு 1. ஸோ பை கீழே பை இருந்தால் ரெசிப்ரோக்கல் ஆகுமா, x இன்ட்டு 5/-3 ப்ளஸ் y இன்ட்டு 2/-3 ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ நமக்கு எது சேஞ்ச் ஆகும் பாருங்கள், நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 இன்ட்டு x 5x -3. ஸோ இது நமக்கு என்ன வரும், 2 இன்ட்டு y 2y. ஸோ கீழே ஒரு மைனஸ் இருக்குதுல்ல, -2y/3 ஈக்குவல் டு 1. ஸோ 2 வேல்யூஸ்மே நமக்கு எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் மைனஸ் இருக்குன்னா அது என்ன அர்த்தம், நியூமரேட்டரில் தான் இருக்கிறதா அர்த்தம். ஸோ 2 வேல்யூஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போது -5x -2y ஈக்குவல் டு 3 இந்த சைடில் மல்டிப்ளை ஆகுது, 1 3 இஸ் 3 சேஞ்ச் ஆகிடும். நமக்கு எப்பவுமே ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு என்னவா இருக்கக்கூடாது, நெகட்டிவில் இருக்கக்கூடாது. ஸோ நெகட்டிவில் இருக்கக்கூடாது, என்ன பண்ண போகிறேன், ஃபுல் வேல்யூஸையும் பாசிட்டிவாக மாற்றணும். ஸோ அப்போது -5x -2y + 3 இந்த பக்கம் வரும்போது -3 ஈக்குவல் டு 0. ஸோ பாசிட்டிவாக நெகட்டிவாக நெகட்டிவாக பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போது டிவைடட் பை மைனஸ். ஸோ மைனஸால் டிவைட் பண்ணும்போது நெகட்டிவ்லாம் பாசிட்டிவாக மாறப்போகுது. 5x + 2y + 3 ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெகட்டிவில் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் சப்டிவிஷன் 2. Passing through -8,4 and making equal intercept of a coordinate axis நம்ம கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ, அண்ட் மேக்கிங் ஏ ஈக்குவல் இன்டர்செப்ட். சேம் இன்டர்செப்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் இன்டர்செப்ட்னால நம்ம இதற்கு என்ன கண்டுபிடிப்போம், ஏ வேல்யூ பி வேல்யூ தான். ஸோ அப்போது ஈக்குவல் இன்டர்செப்ட் மீன்ஸ் ஏ ஈக்குவல் டு பி, ஏ வேல்யூ பி வேல்யூ ஈக்குவல் சொல்லிட்டாங்க ஆன் த கோஆர்டினேட் ஆக்சிஸ். ஸோ அப்போ கொடுத்துருக்கிறத கண்டிஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நமக்கு என்ன தெரியும் ஃபார்முலா, x/a ப்ளஸ் y/b ஈக்குவல் டு 1 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும், ஈக்குவல் இன்டர்செப்ட் நம்ம கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஈக்குவல் இன்டர்செப்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. ஈக்குவல் இன்டர்செப்ட்ஸ் ஸோ ஏவும் பி தான் நமக்கு இன்டர்செப்ட்ஸு, அது ரெண்டும் ஈக்குவல்னதால ஏ ஈக்குவல் டு பின்னு ஏறிக்க வேண்டியதான். ஸோ அப்போ ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், ஏவும் பி ஈக்குவல்ன்றதால x/a ப்ளஸ் y/a, பிக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிறோம், ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ஏதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் நமக்கு பிளாட்டிங் பாயிண்ட் தெரியும்ல. ஸோ பிளாட்டிங் பாயிண்ட் நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டியூட் -8,4. இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. -8/a ப்ளஸ் 4/a ஈக்குவல் டு 1. ஸோ டினாமினேட்டர் ஈக்குவலாக தான் இருக்குது. டிவைடில் கேந்து போகும்போது நாங்கள் மல்டிபிள் ஆகும். -8 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு a. ஸோ சப்ராக்ட் பண்ணுங்கள். a வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, -4. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்னா நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் நமக்கு என்ன இருக்குது, வேல்யூஸும் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. நீங்கள் ஏ வேல்யூ கண்டுபிடிச்சி பி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஏ பி ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ தான். ஸோ a -4 பி வேல்யூ -4 தான். அப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம என்ன பண்ணிடலாம், ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் இல்லைனாலும் நீங்கள் ஜென்ரல் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்ம கரெக்டாக வரும். ஸோ சப்ஸ்டியூட் a ஈக்குவல் டு -4 இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்மளோட ஜென்ரல் இன்டர்செப்ட் ஃபார்ம் தான், x/a ப்ளஸ் y/b ஈக்குவல் டு 1. ஸோ x ஈக்குவல் டு x/-4 ப்ளஸ் y, பியோட வேல்யூ என்னது, a -4னா b வேல்யூ -4 தான். ஸோ -4 ஈக்குவல் டு 1. ஸோ a ஈக்குவல் டு -4 அண்ட் b ஈக்குவல் டு -4. போத் ஆர் -4 தான். உங்களுக்கு குழப்பக்கூடாதுன்னு ரெண்டுத்துமே நான் எழுதியிருக்கேன். ஸோ போத் ஆர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் y ஈக்குவல் டு டிவைட்லுக்கு -4 அந்த சைடில் போகும்போது நமக்கு என்ன ஆகும், மல்டிபிள் ஆகும். -4 × 1 -4. ஸோ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்காக -4 இந்த பக்கம் கொண்டு வருவோம். எக்ஸ் ப்ளஸ் y -4 + 4 சேஞ்ச் ஆகிடும், ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸோ ஹோம்ஒர்க் சப்டிவிஷன் 3 இதையும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். சேம் இதே மாடல் தான், 13th one மாடல் தான். 4x - 9y + 36 = 0. Thank you students.